முதல்ல 2 வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்கள பத்தி பேசணும். நம்ம எல்லாருமே இப்ப எந்த மண்ணுல, எந்த பூமியில இந்த நிமிஷத்துல நம்ம நிக்கிறோம்னா, நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யாரு அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண்ணு இது. இங்க அவங்க பயிறு வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவா தான் இருந்தது. அநேகமா அம்மாவுடைய வீணையா தான் இருந்திருக்கும். அவங்க வாசிச்ச வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்க தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்ப தான் முடிஞ்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர் அவங்க, ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்கள்ல கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாம, ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு, ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரல்ல பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க. எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. எல்லா அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்கள்ல இருக்கிற தெலுங்குல, தமிழ்ல, சவுத் இந்தியாவுல, நார்த் இந்தியாவுல இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ் கிட்டயும், எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் அ வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிக்கிறது, விநாயகருடைய ஆசீர்வாதம் இந்த யூனிட்க்கு இருக்கு. அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். இத சொல்லலைன்னா, இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும், ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி. இவ்வளவு அமைதியா கேட்டதுக்கு. ஜெயகிரன் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு குடுத்தாருன்னா, அவரு வந்த பாரம்பரியம் அப்படி. அவரு டீசென்ட்டா, டிசிப்ளினா, அழகா, ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு படம் தான் அவரு பண்ண முடியும். ஏன்னா, அதுதான் அவருடைய அடையாளம். ஐ அம் ஹேப்பி. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் அ இத ரிகக்னைஸ் பண்ணி, இது ரொம்ப மறுபடியும் சொல்றேன், இத சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டா நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்க சொன்ன மாதிரி வருஷத்துல 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா, இப்ப ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த மேடையில இருக்கிற 3 பெண்கள் இருக்கோம். 3 பெண்களுக்கான படங்களும் இப்ப திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப வந்துகிட்டு இருக்கு. எங்க ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால மட்டும் தான். முக்கியமா என் ஸ்பேஸ் எனக்கு இல்ல. என் ஸ்பேஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவா இருந்தது. ஆனா, இப்ப ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு. அழகான படங்கள வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. மக்களுக்கு இப்ப ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் நான் மதிக்கிற அ நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு 10 இயக்குனர்கள எனக்கு பிடிச்சிருந்தா, அதுல ஒரு முக்கியமான ஒரு இயக்குனரா பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்காரு. ஏன்னா, அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மைல்ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா, எல்லாருடைய அ உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்கள ஒரு சில படங்கள அவரு குடுத்திருக்காரு. அதுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலா, பாலாவுக்கு வந்து அ பாலா பத்தி பேசுறத விட, பாலாவோட அம்மா, அப்பாவ பத்தி மட்டும் தான் இப்ப பேசணும். ஏன்னா, ஒரு மகனா அவரு என்ன நெனச்சாரோ, என்ன செய்யணும்னு அவரு நெனச்சாரோ, அது எல்லாத்தையும் மதிச்சு,
அன்பு செலுத்தி, "நீ இத செய்யி" அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, அ ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருந்து, அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால மட்டும் தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ அம் ரைட். அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகுனா, அதுக்கு எந்த மதிப்பும், அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்ல. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தடுமாறி அப்படியே நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட வந்த ஒரு ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்துல பாலா, ஐ அம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம். இப்படி ஒரு ஒ ஒரு இன்ட்ரோடக்ஷனோட இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்ட்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பாட்டு, 3 ஃபைட்டு. இதுலயும் பாடல்கள் இருக்கு. ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்கு. இதுலயும் ஃபைட் இருக்கு. இதுலயும் காமெடி இருக்கு. இதுலயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு காந்தி கண்ணாடில. ஆனால் லாஜிக் என்கிறது மிஸ் ஆகாம இருக்கும். இது ஜனரஞ்சகமா ஏதோ செஞ்சு ஓட விட்டுறணும் என்கிற நோக்கத்தை விட, முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து, அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரீஃப், யூ ஹாவ் கிவன் பாலா காமன் மேன்ல இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபர்ஸ்ட் படத்திலேயே யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனா ஸ்டார்ட் பண்றாரு அவருடைய லைஃப். அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் ஹீஸ் அ கம்ப்ளீட் மேன். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்கு இந்த படத்துல பாலாவுக்கு. எல்லாமே இருக்கு. ஒரு மனித வாழ்க்கையில ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸ், என்னென்ன சென்டிமெண்ட்ஸ், என்னென்ன என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதுல இருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னன்னா, பாலா விஷயத்துல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பாலா ஒரு மாதிரி இருப்பாரு படத்துல. அடுத்த 10 மினிட்ஸ் அதுக்கு மேல இருப்பாரு. படம் முடியறப்ப ஹி இஸ் அ கம்ப்ளீட் ஹீரோ. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹேவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதுல. பிகாஸ் அவங்க பார்க்க போறாங்க இல்லையா? நான் ஏதாவது தவறா சொன்னா அவங்க பார்க்க போறாங்க உங்கள. முக்கியமா ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்துல 75% ஆஃப் த ஃபிலிம்ல அங்க இருந்து உங்க டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்ல. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஒர்க். ஒரு 10, 15 படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள தெரிஞ்சுது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃபியூச்சர் ப்ளீஸ் சூஸ் சூஸ் த ஸ்டோரிஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பத்தி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தா 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் என்கிறது அது ஒரு பெரிய தேடல் அது. அது வர்றப்ப அத அது அது என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் என்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் அ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பத்தி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஹி இஸ் கோயிங் டு பி எ வெரி குட் அண்ட் ரெஃப்ரெஷிங் ஆக்டர் ஃபார் தமிழ் சினிமா. Definitely. He is going to be a very refreshing actor, and all your services, God will definitely, God will bless you, and everybody will bless you. God bless you, Bala. And Namita, a very, very
பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் நமீதா வந்து. அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் அவங்க. என்ன குடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டு அது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோட அவங்க நடிச்சாங்கன்னா, எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலா இருந்தாலும், எப்படிப்பட்ட சேலஞ்சா இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் நமீதாவுல பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா அவங்க 2 பேர பத்தி என்ன பேசணும்னா, அவங்கள பத்தி பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா, எங்களுக்கும் அவங்கள பத்தி பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கே அவங்கள பத்தி பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா, படம் பார்த்ததுமே நீங்க பேசப் போறீங்க. ஸோ, அந்த ஸ்பேஸ உங்களுக்கே நான் குடுத்துடுறேன். நீங்க தான் பேசணும் அவங்கள பத்தி. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன் அண்ட் அமுதவாணன் வெரி ஸ்வீட் வொர்க்கிங் வித் யூ அண்ட் தம்பி மதன் வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப்ட் மீ அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உதய் ஹேஸ் brought மீ இன்டு திஸ் ஃபில்ம். நின்னு நீங்க யாருங்கிறத பார்க்கணும் இல்ல. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பத்தி ரொம்ப மென்மையான அழகான அஹ், ரொம்ப கண் சிமிட்டாத அளவுக்கு வந்துட்டு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சருங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி பாலாஜி ஹாஸ் டன் an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியறது. ரொம்ப அழகா பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை. ரொம்ப அழகா அவங்க கையில நீங்க கொடுத்துருக்கீங்க. காட் bless யூ. அண்ட் ஷரீஃப் ஷரீஃப் என்னன்னா, he is a very very he is still he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி, ஒரு ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமா தான் அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷரீஃப்ல நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் ஷரீஃப் he himself ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ள போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசுல கத்துக்கிட்டு அதை இப்போ இஸ் அ மாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் they are doing some short films. He is already and ஷரீஃப் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாப்பில் அண்ட் ரொம்ப அழகா எழுதுவார். இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்ல. He is doing lot of services in his own way. So that's why he is a director today for such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very very best wishes and God bless you. எங்க லவ் பாயை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இதுக்கு முன்னாடி மதிமாறன், குற்றம் தவிர் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனா எனக்கு இந்த காந்தி கண்ணாடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஷெரீஃப் சாருக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ரோல். ரொம்ப ஒரு
ஏன்னா ஸ்க்ரீன்ல எனக்கே என்ன பார்க்கும்போது கண்ண எடுக்க தோணல. பார்க்குறவங்க எல்லாரோட இதயத்திலயும் நான் அப்படியே உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிப்பட்ட ஒரு வொர்க் ஸ்பேஸ எனக்கு அதுவும் இல்லாம சக்திவேல் சார் கூடயும், அர்ச்சனா அம்மா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். இதுக்கு ஷெரீப் சார் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் புரொடியூசர் சார் தேங்க் யூ ஸோ மச். சக்தி ஃபிலிம்ல ஐ மீன் அவங்களோட ஒரு சின்ன அங்கமா நான் இருக்கேன். அதுக்கும் நான் கடமைப்பட்டுருக்கேன். நன்றி சார். அதுக்கப்புறம் தெரியல என்னன்னு தெரியல. ரொம்ப நர்வஸா ஒரு மாதிரி இருக்கு. ஆ என்ன சினிமா தான் எனக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட சினிமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு வருது. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் உங்க முன்னாடி. நான் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் முக்கியமா பாலாவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ஒரு எலமெண்ட்டா இருக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி பாலா. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் அக்கா. ரொம்ப அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க நான் இன்வைட் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஆக்சுவலி எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு 2 நாள் முன்னாடி தான் இது தெரியுது. அவர் சொன்னார், இந்த படத்துக்காக நாங்கள் 50 ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணோம். அந்த 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. ஆனால் நான் அது இப்போ சொல்லி தான் ஆகணும். எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பல பிளெஸ்ஸிங்ஸும் இங்கே ஸ்டேஜ்லேயே இருக்குது. அர்ச்சனா மேம், அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஆக்டிங் என்னது, எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸில் கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டருமே சொல்லலாம். அவங்க 2 பேரோடும் அவங்க 2 பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்தில் பல விஷயங்கள் என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான் ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூஸிங் மீ. 51st ஆப்ஷனாக இருந்தாலும் ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இது நான் சொல்லி ஆகணும், கேபிஒய் பாலா அவரோட ஜென்ரலி ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது ஸ்க்ரீனில் கூட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. வி வர் ஏபிள் டு ட்ராவல் டுகெதர் ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவர் எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் என்னுடைய ஆல் மை ஏடிஸ் அவங்க என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே, டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், இது ஒரு ரொம்ப நல்ல படம். அதனால் நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வேறு யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னு நினச்சேன், எனக்கு என்னோடனே பயந்துட்டேன். விநாயகர் சதுர்த்தி அதுவுமா எல்லாரும் வந்து எங்கள் படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறது முதல்ல எல்லாருக்குமே நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து நிறைய படங்கள் சின்னதாக பண்ணியிருக்கேன், சில படங்களில் கொஞ்சம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இந்த காந்தி கண்ணாடி வந்து எனக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குன்றதை நான் முழுசாக நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஷெரீஃப் என்னோட நண்பர் தான், இருந்தாலும் ஷெரீஃப் சார் நன்றி. ப்ரொடியூசர் ஜெய்கிரண் சார், அது எதுவுமே கேட்காம ஓகே சொன்னதுக்கு ஜெய்கிரண் சாருக்கு நன்றி. பாலா பிரதர்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் கவுண்டரில் நிறைய கவுண்டர் நான் வாங்கி போட்டிருக்கேன். அதனால் ஐயா நன்றிங்கய்யா. டோட்டல் டீமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரில, ரொம்ப நன்றி. எல்லாம் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.